கோவையில் புதிதாக கட்டப்பட்ட ஜிடி நாயுடு பாலம் அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதி ஏற்பட்ட விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். இதுபற்றிய விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். உயிரிழந்த 3 பேரின் விவரங்கள் என்ன? அவர்கள் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனரா? மேலும் தகவல்கள் என்ன கார்த்திக்? வணக்கம். கோவையில் புதிதாக கட்டப்பட்ட ஜிடி நாயுடு மேம்பாலம் 10.1 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. மாநகரிலிருந்து இன்று அதிகாலை 2 மணி அளவுல புறநகர் பகுதியை நோக்கி, அதாவது கோல்டுவின் பகுதியை நோக்கி வந்து அந்த மேம்பாலத்துல பயணித்து மேம்பாலத்தில் இறங்கியவுடன் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துல சாலையோரமாக நின்று கொண்டிருந்த லாரியின் மீது அந்த கார் மோதியதில் சம்பவ இடத்திலேயே வந்து ஷேக் ஹுசேன் என்பவரும் அவருடன் பயணித்த பெண் மற்றும் இளைஞர் ஆகிய 3 பேரும் வந்து சம்பவ இடத்திலே உயிரிழந்துட்டாங்க. உடலை வந்து நீண்ட போராட்டத்துக்கு பிறகுதான் வந்து அங்கிருந்து மீட்கப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய சிங்கநல்லூர் இஎஸ்ஐ அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு சென்றிருக்காங்க. மேலும் இந்த விபத்து நடந்தது எப்படி, அதே சமயம் கார் அதிவேகமாக சென்றிருக்கு என்பது முதற்கட்ட தகவல்ல தெரிஞ்சிருக்கு. அதே சமயம் வந்து மேம்பாலத்துல வந்து இரவு நேரத்துல வந்து வேகமாக நிறைய பேர் வாங்க ஓட்டுறாங்க. அதே சமயம் வேகத்தை கட்டுப்படுத்த ஸ்பீட் பிரேக்கர் மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் போலீசார் ரோந்து பணி இல்லாத காரணத்தினால இந்த விபத்து ஏற்பட்டிருக்கும் என தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திக். 2,62,00,000 அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.